நெட்ஃப்ளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். திருத்துளசி பாண்டியன் பேசுகிறேன். இந்த வாரம் நம்ம சேனல் ஒளிபரப்பாக நிகழ்ச்சி மிஸ்டர் எக்ஸ் திரைப்படத்தை பற்றி விமர்சனம். சர்தார், லப்பர் பந்து உள்ளிட்ட பல வெற்றி படங்களை கொடுத்த பிரின்ஸ் பிக்சர்ஸ் எஸ். லட்சுமண்குமார், மேவரிக் மூவிஸ் வினீத் ஜெயின் உடன் இணைந்து தயாரித்துள்ள படம் மிஸ்டர் எக்ஸ். திரைப்படம் ஹாலிவுட் பாணியில் ஒரு த்ரில்லர் வெற்றி படமாக வந்திருக்கிறது. FIR படத்தை இயக்கிய மனு ஆனந்த் இந்த படத்தின் கதையை எழுதி இயக்கியுள்ளார். இயக்குனருக்கு உண்மையிலேயே வாழ்த்துக்கள். கதைக்களம் தமிழ் திருவுலகில் ஆக்ஷன் த்ரில்லர் படங்களுக்கு எப்போதும் தனிர ரசிகர் பட்டாலும் உள்ளது. அந்த வகையில் ஹாலிவுட் பாணியில் மிஸ்டர் எக்ஸ் வந்துள்ளது. இந்தியாவின் வெளிநாட்டு உளவுத்துறை அமைப்பு தான் ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங் ரா என்பது இந்தியாவின் வெளிநாட்டு உளவுத்துறை. இது 1968 உருவாக்கப்பட்டது. இதை உருவாக்க முக்கிய காரணம் 1962 சீனா இந்தியன் வார், 1965 இந்தோ பாகிஸ்தான் வார். இந்த போர்களில் உளவு தகவல் குறைபாடு இருந்தது. ராவின் முக்கிய பணிகள் வெளிநாடுகளில் இருந்து உளவு தகவல் சேகரித்தல், பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகள், அண்டை நாடுகளின் அரசியல் இராணுவ நிலையை கண்காணித்தல், இந்தியாவின் பாதுகாப்பு மற்றும் நலன்களை பாதுகாத்தல். ரா ஏஜென்ட் என்பது ரகசியமாக வேலை செய்யும் உளவு அதிகாரி. வெளிநாடுகளில் பல்வேறு அடையாளங்கள் பணியாற்றுவர். பல நேரங்களில் அவர்களின் அடையாளம் வெளியே தெரியாது. இதற்கு தலைமை தாங்கி ஒரு குழுக்கள் வழி நடத்துகிறார் மஞ்சு வாரியார். இந்திரவர்மன் என்னும் கதாபாத்திரத்தில் இவருக்கு கீழ் வேலை செய்பவர்கள் கௌதம் ராமச்சந்திரன் என்னும் கதாபாத்திரத்தில் ஆர்யா மற்றும் பொன்னுச்சாமி என்னும் கதாபாத்திரத்தில் காளி வெங்கட், ஆர்யாவின் தோழராக வரும் யோகி மற்றும் பலர். இவர்களுக்கு சென்னையில் அவாலா பணங்கள் தடுத்து நிறுத்தப்படுகிறது. அப்போதுதான் மஞ்சு வாரியாருக்கு இந்திய அரசு ராணா என்ற உளவாளியை பற்றி கண்டுபிடிக்கும் பொறுப்பையும், மிஸ்டர் எக்ஸ் என்னும் சரத்குமாரை பாகிஸ்தான் தங்கள் நாட்டுக்குள் சிறைப்பிடித்து கொண்டு செல்வதற்குள் அவரை மீட்க வேண்டும் என்ற பொறுப்பையும் கொடுக்கிறது. அந்த பொறுப்பை மஞ்சு வாரியார் ஆர்யாவுடன் சேர்ந்து வீழ்த்த திட்டம் போடுகிறார். ஆனால் அந்த திட்டத்தை முறியடிக்க வருகிறார் கௌதம் கார்த்திக். இவரும் மஞ்சு வாரியாரால் ரஷ்யாவுக்கு அனுப்பப்பட்டவர். ஆனால் அவர் துரோகியாக மாறி பணத்துக்காக சரத்குமாரை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்கிறார். இந்த பணி நாட்டுக்கு உழைக்கும் போலீசாரும் இராணுவ வீரர்களும் கூட வெளியே தெரிந்து விடுவார்கள். ஆனால் நாட்டில் பாதுகாப்பு பணிகளுக்காக அகதிகளாக சுற்றி ரகசிய உளவாளிகள் பற்றி யாருக்கும் தெரியாது. மிஸ்டர் எக்ஸ் படம் இந்தியாவில் 1965 2022 ஆண்டு வரையில் வெவ்வேறு இடங்களில் நடந்த 7 உண்மை சம்பவங்கள் தொகுப்பாகும். இது நமது உளவாளிகளின் பெருமையை ஊரறிய செய்யும் பெருமைக்குரிய படம். 2020 உச்சி மாநாட்டில் பாம் வைக்க எதிரிகள் சூழ்ச்சி செய்ய அதை ஆர்யா முறியடித்தாரா? ராணா யார்? சின்ன வயது பிரிந்து போன ஆர்யா தங்கை அதிதி எங்கே? காமினி என்ற பெயரில் எதிரிகளுக்கு உதவி செய்யும் ரைசா வில்சன் யார்? மஞ்சு வாரியாருக்கும் எதிராக காய் நகர்த்தி அவரை மாட்டிவிட பார்க்கும் ஜெயபிரகாஷ் வாமனமூர்த்தி எண்ணம் நிறைவேறியதா இல்லையா என்பதை விறுவிறுப்பாக சொல்லியிருக்கிறார் இயக்குனர். படம் முழுக்க ஆக்ஷன், அதிரடி, சிறைக்கடி, செம ஃபாஸ்ட். அதை சொன்ன விதம் பரபரப்பாக இருக்கிறது. ரஷ்யாவில் நடக்கும் அந்த சண்டை காட்சி, கல்பாக்கம் அணுமின் நிலையத்தில் நடக்கும் சண்டை அனல் பறக்கிறது. நடிகர் ஆர்யா கதாநாயகனாக கடுமையாக உழைப்பை கொடுத்திருக்கிறார். ஆரம்ப காட்சியில் தண்ணீருக்கு அடியில் 20 நிமிடம் அவர் இருப்பதை காட்டியிருக்கும். கிளைமாக்ஸ் காட்சியில் சம்பவம் பொருத்தமான காட்சி. நாயகி அனகா உடன் அருமையான ரொமான்ஸ், கௌதம் கார்த்தி உடன் கடுமையான சண்டை என்று ஒவ்வொரு பிரிவிலும் ஆர்யா அசைத்திருக்கிறார். கௌதம் கார்த்திக் அமரன் சக்கரவர்த்தி என்ற வேடத்தில் சிரித்து கொண்டே வில்லத்தனம் செய்வதில் ஸ்டைலான நடிப்பை கொடுத்திருக்கிறார். பணத்துக்காக நாட்டையே காட்டி கொடுக்கும் வித்தியாசமான வில்லன் வேடம் நன்றாக பொருந்திருக்கிறார். சரத்குமார், பரமேஸ்வர், சூரிய பிரதாப் போன்ற கதாபாத்திரத்தில் தாய் நாட்டுக்காக உழைப்பதும் பின்னர் அவர் என்ன ஆனார் என்று அந்த கதாபாத்திரத்தில் சஸ்பென்ஸ் வைத்து பல கெட்டப்புகளில் அவர் மகளை பிரிந்து கம்பீரமான சரத்குமாரை இந்த படத்தை பார்க்க முடிகிறது. மஞ்சு வாரியார் இந்திரவர்மன் என்னும் கதாபாத்திரத்தில் ரா ஏஜென்ட்டுகளுக்கு தலைவியாக வந்து கம்பீரமாக நடித்திருக்கிறார். கிளைமாக்ஸ் காட்சியில் அதிரடியான சண்டை காட்சிகள் அசைத்திருக்கிறார். படம் முழுக்க மஞ்சு வாரியார் கம்பீரம். இவருடன் அனகா கீர்த்தனா என்ற கதாபாத்திரம் மற்றவராக வந்து ஆர்யாவுடன் அழகான காதல் செய்யும் நம் மனதை கவர்ந்து விடுகிறார். அதுல்யா ரவி கௌதம் கார்த்திக் தோழியாக வந்து வில்லத்தனத்தில் மிரட்டுகிறார். ரைசா வில்சன் காமினி என்ற கதாபாத்திரத்தில் சஸ்பென்ஸ் என்ற கதாபாத்திரத்தில் கவர்ச்சியிலும் தனக்கான இடத்தை அழகாக செய்து விடுகிறார். சஞ்சனா சிங் இவரும் ரா ஏஜென்ட் பணிபுரிகிறார். காளி வெங்கட், பொன்னுசாமி என்ற கதாபாத்திரத்தில் கேன்சரால் தவிக்க மனைவிக்காக உருகும் இவர் வித்தியாசமான நடிப்பு கொடுத்திருக்கிறார். மற்றும் ஜெயபிரகாஷ் வர்மன் மூர்த்தி என்கிற மஞ்சு வாரியாருக்கு போட்டியாக வரும் உளவுத்துறை அதிகாரியாக நடிப்பிலும் பட்டையை தீட்டி வைரமாக ஜொலிக்கிறார். மற்றும் யோகியாக வரும் ஆர்யாவின் நண்பர் மற்றும் சரத்குமாரின் 2 குழந்தைகள் என அனைவரும் தங்கள் நடிப்பின் மூலம் படத்துக்கு மெருகேற்றிருக்கிறார்கள். கதைவசனம் எழுதி இயக்கியிருக்கிறார் மனு ஆனந்த். ஒரு ஸ்பை த்ரில்லர் படம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு இவர் உதாரணமாக எடுத்திருக்கிறார். ஒவ்வொரு காட்சியும் அசத்துகிறது.
காட்சிகளுக்காக மெனக்கட்டு ரஷ்யா வரை சென்று படமாக்கிய இருப்பது குஜராத், பாலைவனம் மற்றும் டெல்லி, சென்னை என ஒவ்வொரு இடங்களிலும் இவர் தேர்வு செய்த நடிகர்களும் படத்தை சிறப்பாக தூக்கி நிறுத்தியிருக்கிறார்கள். இயக்குநருக்கு பாராட்டுகள். நன்றி, வணக்கம். அடுத்த வாரம் வேறு ஒரு திரைப்படத்தில் செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன்.